திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவலுமாமே. திருச்சிற்றம்பலம். விளக்கில் விளக்கை விளக்க வல்லார் என்ற தலைப்பில் இப்பொழுது நாம் ஒரு பாடலை காணப்போகிறோம். ஆன்மா என்பது ஒளிமயமானது என்ற உண்மையை குருமுகமாக கற்று தெளிய வேண்டும். அந்த நெறியில் நின்று ஆன்ம அறிவை பெருக்க வேண்டும். அந்த அறிவின் பேர் ஒளியில் சிவஞானத்தை தூண்ட வேண்டும். சிவத்தின் அண்ட ஒளியில் ஜீவ ஒளியை பொருத்த வேண்டும். இதை செய்ய வல்லவர்கள் ஜீவ ஒளியை தந்த சிவன் அடிகளில் பொருந்தி வாழ முடியும். விளக்கை பிளந்து என்று கூறுகிறார். இங்கு விளக்கு என்பது உடலை குறிக்கிறது. உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவை வெளியே கொண்டு வருவதுதான் விளக்கை பிளப்பது என்று சொல்லப்படுகிறது. விளக்கினை ஏற்றி உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவை வெளியே கொண்டு வந்த பின் அந்த ஆன்மாவை ஞானம் என்னும் ஒளியாக மாற்ற வேண்டும். விளக்கினுள் விளக்கு நம் உடலுக்குள் இருக்கும் ஞான ஒளி இறைவனின் ஒளி, அதாவது பிரம்ம ஒளியை குறிக்கிறது. விளக்குடையான் கழல் மேவலும் ஆமே. இவ்வாறு பிரம்ம ஒளியுடன் கலப்பவர்கள் இறைவனின் திருவடியை சேர்ந்து விடுவார்கள். இந்த பாடலின் மூலம் நம் உடலை உள்ளே இருக்கும், அதாவது நம் உடலையும் உள்ளே இருக்கும் ஆன்மாவையும் அறிந்து கொண்டால் நம்மால் இறைவனுடன் இணைய முடியும் என்ற அரிய உண்மையை திருமூலர் கூறியுள்ளார். பழங்காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு கேள்வி இருந்தது. இறைவனை எப்படி அடைவது? இந்த கேள்விக்கு விடையை தேடி நிறைய முனிவர்களை கேட்டான். யாரும் அரசனுக்கு சரியான விடையை சொல்லவே இல்லை. அதனால் வருத்தமடைந்த அரசன் தனது அரசவையை விட்டு வெளியேறி உலகத்தை சுற்றி வர முடிவு செய்தான். பல ஆண்டுகள் அலைந்து திரிந்தும் அவனுக்கு சரியான விடை கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு வயதான முனிவரை சந்தித்தான். அரசனுக்கு ஞானம் பெற வேண்டும் என்ற விருப்பம் இருப்பதை முனிவர் அறிந்து கொண்டு விட்டார். அதனால் அரசனின் மனதுக்குள்ளே இருந்த சந்தேகத்தை நீக்க ஒரு சிறிய கதையை சொன்னார். ஒரு குயவன் இருந்தான் அப்பா. அவன் செய்த அழகான பானை ஒன்று தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது. உடனே அவனது மகனுக்கு கோபம் வந்தது. ஏன் இதை உடைத்தாய் என்று கேட்டான். அதற்கு குயவன் சிரித்துக்கொண்டே, மகனே, உடைந்த பானை மண்ணால் ஆனதுதான். இப்போது அதை மீண்டும் மண்ணாக மாற்றி இன்னொரு பானையை உருவாக்குவேன் என்று சொன்னான். இதை முனிவர் சொன்னதும் அரசன் ஒரு நொடி யோசித்தான். அவனுக்கு ஒரு ஞானம் பிறந்தது. மனிதன் என்பவன் வெறும் உடல்தான். அவனுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருப்பது ஆன்மா. அதை வளர்த்து கொண்டால் இறைவனை அடைய முடியும் என்று புரிந்து கொண்டான். இந்த கதையின் மைய கருத்தை புரிந்து கொண்ட அரசன் தனது அரசவையை மீண்டும் அடைந்தான். மக்கள் நலனுக்காக ஆட்சி செய்து இறைவனின் அருளால் நிம்மதியையும் அமைதியையும் பெற்றான். திருமூலர் இந்த பாடலின் மூலமாக நம் உடலையும் உள்ளத்தையும் அறிந்து கொண்டால் நமக்குள்ளே இருக்கும் ஆன்மாவை ஒளியாக மாற்றி இறைவனுடன் இணைய முடியும் என்பதை வலியுறுத்துகிறார். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவலும் ஆமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.